வணக்கம் உறவுகளே. நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து. இந்த பதிவு யாருக்குன்னா, மேலராயன் கிராமத்தில் இருக்கிற அனைத்து பொதுமக்களுக்கான பதிவு. ஏன்னா, இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நம்ம ஊருடைய நிலைமை என்னன்னு தெரியாது. அவர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பதிவு பண்ணுறேன். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஊரில் ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க, பல்லர்கள் இருந்திருக்காங்க, அகமுடையர்கள் இருந்திருக்காங்க, கள்ளர்கள் இருந்திருக்காங்க, குறவ வீடு இருந்திருக்கு, துணி துவைக்கிற வண்ணா வீடு இருந்திருக்கு, ஆசாரி வீடு இருந்திருக்கு, முடி வெட்டுறவங்க இருந்திருக்காங்க. எல்லா பேருமே நம்ம ஊரில் கலந்து இருந்திருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற கருவக்குடின்ற ஒரு ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊரில் இருக்க முக்கால்வாசி பேர், ஏன் ஊரே நம்ம மேலராயன் கிராமத்துலேருந்து அங்கே போனவங்க தான். ஏன்னா உள்ளூருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால உண்மை ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிருந்து அங்கே அவங்க பக்கத்தில் விவசாயம் பார்க்குறது, எல்லா வேலையும் வீடு வாசல் கட்டி நிம்மதியாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மேலராயத்துலேருந்து மதுரைக்கு குடி போனவங்களும் இருக்காங்க. மதுரைக்கு குடி போனவங்க யாருன்னா, ஆசாரிமார்கள்லாம் பொழப்புக்காக. இப்போ நம்ம ஊரில் கலப்பை செய்கிறது, இந்த ஏர்குச்சிக்கு ஆணி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க. மம்பட்டி செய்கிறது, கொழு செய்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் அதிகமாக பார்த்தாங்க. அவங்க பொழப்புக்காக மதுரைக்கு குடி போனாங்க. மதுரைக்கு குடி போனோம்னா அங்கேயே பொழப்பு அதிகமாக இருந்துச்சு. அதனால் அங்கேயே வீடு வாசல்லாம் இருந்துச்சு, அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் பொன்னையாசாரியும் பிச்சாசாரி மட்டும் இங்கே இருந்தாங்க. தங்கம்மாசாரி இருந்திருக்காங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் மருது ஒருத்தர் வேலை பார்த்தார்ல போஸ்ட் ஆஃபீஸில், அவர் இப்போ மதுரைக்கு போயிட்டார். இப்போ என்னென்னா, நம்ம ஊரில் இந்த மக்கள் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தா உண்மையிலேயே நம்ம ஊர் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க, மாணவர்கள் சேர்க்க ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி 8 வரைக்கும் தான் இருக்குது. இதே எல்லா மக்களும் நம்ம ஊரில் இருந்திருந்தாங்கன்னா நேரம் 12வது வரைக்கும் நம்ம ஊர் ஸ்கூல் வந்திருக்கும். நம்ம பிள்ளைகள் வேறு ஊரில் போய் படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஊராட்சிக்கு வருகிற தமிழ்நாடு கொடுக்குற பண்டை ஊராட்சி மன்ற தலைவர்கள் முறையாக பெற்று மக்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கம்மி தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஊருக்குள்ளே இப்போ ஒரு சமுதாயம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு சமுதாயம் இருக்கிறதுனால பள்ளிக்கூடங்களில் மாணவர் சேர்க்கை கம்மியாகுது. அதனால் இப்போ என்னென்னா, இப்போ நம்ம பணம் கட்டியிருக்காங்க, 1,00,000 ரூபாய்க்கு மேலே கட்டி எத்தனை வருஷம், 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் பள்ளி உயர்நிலை பள்ளியாக மாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சிகள்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. என்ன காரணம்னா, ஒரே மக்கள் மட்டும் இருக்காங்க, இல்லை எல்லா ஜாதி மக்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நமக்கு அந்த பள்ளிக்கூடம் 12வது வரைக்கும் வந்துடும். ஏன் இதுக்கு முன்னெடுப்பு எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் ஒற்றுமை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் பேசி நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் இப்போ நம்ம கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் ஒற்றுமையாக ஒரு கூட்டம் பேசி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசாங்கத்துக்கு அனுப்பி அந்த தீர்மானத்தை நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு போய் சேர்த்து நம்ம கிராமத்துக்கு தேவையான வசதிகளை செஞ்சுருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க. நம்ம ஊரில் ஆஸ்பத்திரி இல்லை, மாட்டாஸ்பத்திரி இல்லை, பள்ளிக்கூடம் வளர்ச்சி இல்லாமல் போச்சு. இப்போ நம்ம ஊரில் பாருங்கள், நல்லா நீங்கள் பாருங்கள், நம்ம ஊர்களில் ரோடுகள், தரமான ரோடுகள் இருக்கா? பாதாள சாக்கடைகள் வசதிகள் அதிகமாக போட்டு வச்சுருக்காங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நூலகம் இருக்கா நம்ம ஊரில்? இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் இந்த அரசாங்கத்திட்ட நம்ம ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி நம்ம ஊருக்கு ஏன் பெற்று தரல? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் எல்லா ஊராட்சி மன்ற தலைவரையும் குறை சொல்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர்னா தண்ணி டேங்கு கட்டணும், தண்ணி போடணும், மற்ற விஷயங்கள் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் மேலராயன் கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களான்னா இல்லை. வருத்தமாக தான் இருக்குது. இப்போவுமே ரோடுகள் வருது, அந்த சாலைகள் ரோடு போடுறாங்க, அந்த சாலைகள் ஓரத்தில் வாய்க்கால் போடுறாங்களான்னா இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம மெயின் ரோடு இருக்குல்ல, மெயின் ரோட்டில் ரோட் ஓரத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம சொன்னோம், இந்த மாதிரி ரோடு ஆர்டர் ஆகிருக்கு, 2 ஓரத்துலேயும் கழிவுநீர் வாய்க்காலை போட்டு
ரோட தரமாக போட்டு விட்டோம்னா மக்கள் நல்லா புழங்குவாங்க. பஸ்ஸு போனால் திரும்ப முடியல, வர முடியல, ரொம்ப இடைஞ்சலா இருக்குது. ஆகையினால அந்த ஓரத்தில் இருக்க ஆக்கிரமிப்பை எடுத்துருங்கப்பா அப்படின்னு அன்பாக சொன்னோம். அதுக்கு ஒருத்தர் கூட காது கொடுத்து கேட்கல. இவன்லாம் என்னடா சொல்கிறேன், இவன்லாம் ஒரு ஆளா அப்படி சொல்லி நம்மளை ரொம்ப என்ன சொல்கிறது, மதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ஆர்டரை வாங்கி ஹைகோர்ட்டுக்கு போய் நாங்கள் ஒரு 4-5 பேர் முயற்சி பண்ணி அது ஒரு கேஸை போட்டு ஒரு ஆர்டரை வாங்கி இப்போ நம்ம ஊரில் வந்து ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னுமே அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு நம்ம ஊரில் இருக்கவங்க ஒத்து வர மாட்றாங்க. என்னங்க செய்ய போகிறீங்க நீங்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ ரோடு போடுறீங்க, ரோட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 அடி 4 அடி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஆக்கிரமிப்பு எடுத்துட்டிங்கன்னா யார் புழங்க போகிறா? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் தானே புழங்க போகிறீங்க. உங்கள் பசங்க விளாட போகிறாங்க, உங்கள் பேரன் பிள்ளைங்க விளாட போகிறாங்க. அதோடு சேர்த்து பொதுமக்களும் நடந்து போக போகிறாங்க. அவ்வளோதானே. ஏன் இதை வந்து அதை சரி பண்ண மாட்டேறீங்க? என்னை விட வயசில் மூத்தவங்க இருக்கீங்க, பெரும் பெரும் பதவியில் வச்சுருக்கீங்க. ஏன் உங்களுக்கு அந்த அக்கறை இல்லை? நான் பிரசிடண்ட் ஆனால் நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்கிற என்னிலும் மூத்தவங்க, ஏன் நீங்கள் பொதுமக்களாக இருந்து ஒரு சாதாரண மக்களாக இருந்து ஏன் இதை சிந்திக்கவே மாட்டீங்க? அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. நான் எதையோ சாதிச்சிட்டே அப்படின்னு நான் சொல்லவே வரலைங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்ம ஊரை மாற்றணும். தரமான ரோடுகளை கொண்டு வரணும், கழிவுநீர் சாக்கடையை கொண்டு வரணும். அந்த தண்ணியெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து அதை சுத்திகரிப்பு செய்து அந்த தண்ணியை விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். நம்ம ஊரில் இப்போ மாடு வச்சுருக்காங்க. மாடு வச்சுருக்கவங்க அதை ஒரு தொழிலை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாடு வச்சுருக்கவங்க 4 மாடு வச்சுக்கிட்டு அந்த பாலை கறந்து பாலை சொசைட்டியில் ஊற்றாமல் நீங்களே அந்த பாலை மோராக்கி தயிராக்கி நெய்யாக்கி நீங்களே அதை விற்றீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அந்த முயற்சிகளை மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணணும். இப்போ மகளிர் கூட்டங்கள் நடத்துகிறீங்க, மகளிர் கூட்டங்கள் எவ்வளவு இருக்குது. மகளிர் கூட்டங்களில் பணம் வாங்குறீங்க, அந்த பணத்தை வச்சு ஏதாச்சும் உங்கள் தொழில், உங்களால் முடிஞ்ச தொழில் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இப்போ நம்ம ஊரை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஊரை சுற்றி பூரா நாத்தாங்க தான். நெல்லுக்கு நாற்று போடுவோம். அப்படி நாற்று போட்டு இல்லைன்னா தோட்டம் போடுவோம். அனைவரும் ஏகப்பட்ட பேர் தோட்டம் போடுவாங்க. அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே தோட்டத்துலேருந்து எடுத்துக்கிடுவாங்க. பிஞ்சக்காட்டில் பார்த்தீங்கன்னா கடலை, எள், சோளம், கம்பு எல்லாமே விதைப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிடுவாங்க, தேவையில்லாத கொண்டு விற்பனை செய்வாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் நடைமுறையில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இப்போ பிள்ளையார் கோயில் இருக்குன்னா, பிள்ளையார் கோயிலுக்கும் வடக்கு பக்கம் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா பெரிய வட்ட கிணறு இருந்துச்சு. அந்த வட்ட கிணத்துக்கு எப்படி தண்ணி வருது அப்படின்னா 4 ஊர்னி இருக்குங்க நம்ம ஊரில். ஒன்று வடக்கு ஊர்னி ஒன்று இருக்குது. நம்ம ஊருக்கு நுழையிற இடத்துலையே கொலட்டாங்கம்மைன்னு ஒரு ஊர்னி இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி மயிலாப்பூர்னு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் செல்லச்சாமி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஊர்னி இருக்குது. அந்த பக்கம் சுடுகாட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஊர்னி இருக்குது. 1 2 3 4 5 ஊர்னி இருக்குங்க நம்ம ஊரில். ஆனால் கிழக்கு பக்கம் தான் ஊர்னி கிடையாது. இந்த 5 ஊர்லேயும் மழை பெய்கிற நேரத்தில் தண்ணீரை தேக்கி வச்சு அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய வட்டக்கிணறு இருந்துச்சு ஆரம்பத்தில். அந்த வட்டக்கிணத்துல முன்னாடி எல்லா பேரும் தண்ணி இறைச்சி குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. அது நாளட காலத்தில் என்னாச்சுன்னா, நம்ம ஊரில் கனின்னு ஒருத்தர் கடை வச்சார். கொக்கி கனின்னு சொல்லிட்டு. கனி கடை வைக்கும்போது அவங்க அம்மா வந்து பருத்தி வியாபாரம் பார்க்கும். நாங்கள் அந்த பருத்தி வியாபாரத்தை வாங்கி திண்டுலேயே உட்காந்து குடிப்போம். அந்த வட்டக்கிணறு இருக்க திண்டில் வச்சு குடிப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீராவலுக்கு முன்னாடி நாழமெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் இப்போ மேட்டில் ஒரு கொக்கி கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொக்கி கடைக்கு கீழே இறக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புங்க மரம் இருந்துச்சு. ஒரே ஒரு புங்க மரம். அந்த புங்க மரம் இருத்துல அந்த புங்கங்காய்களை காய்ச்சி பிடுங்கி அதில் ஒரு ஓட்டையை போட்டு பட்டுக்கயிறில் போட்டுக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஊரில் எந்த இடத்துலையும் புங்க மரமே இல்லைங்க. ஆனால் சீமக்கருவில் அதிகமாக இருக்குது. சீமக்கருவிலையே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சீமக்கருவில் ஒரு காக்கா குருவி குஞ்சு கூட கூடு கட்ட மாட்டேங்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லார் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற சீமர் கொள்ளையில் பிடிங்கிட்டு ஒரு வேப்ப மரம் வைங்க, ஒரு புங்க மரம் வைங்க, வீட்டுக்கு முன்னாடி ஒரு துளசி செடி வைங்க. அது உங்களுக்கு நல்ல காற்றை கொடுக்கும், நல்ல சுவாசிக்கிறது நல்ல ஒரு இதாக இருக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்.
இனிமேல் வர்ற மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாகரிகமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா, இப்போ வர்ற தலைமுறைகள்லாம் செல்லு வந்துருச்சு. செல்லுல உலகத்த ஃபுல்லா ஒரே கையில பார்க்குறாங்க. ஆரம்பத்தில அப்படி இல்ல. ஆகையினால நம்மளுடைய பிள்ளைகள சுகாதாரமான முறையில பாதுகாக்கணும். அதேமாரி மேலரயம் கிராமத்தில எல்லா பேருமே பாத்ரூம் வசதி வீட்டுக்குடி எல்லா பேரும் கொத்தனாரா இருக்கீங்க. யாரும் இப்போ குடிசை வீடே கிடையாது மேல்ரயம் பொறுத்தளவுக்கு. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. வசதியா தான் இருக்காங்க. வீட்டுக்கு ஒதுக்குப்புறத்துல உங்களுக்கு ஒரு செப்டி டேங்க் போட்டு ஒரு பாத்ரூம் ஒண்ணு கட்டுங்க. எல்லா குழந்தைகளும் பாத்ரூம் பயன்படுத்த சொல்லுங்க. அவுட்டர்ல போய் இந்த காலையில வெளிய போறது, இந்த மாரி வேலைய கொஞ்சம் குறைச்சுக்கங்க. நம்மளுடைய பிள்ளைகள நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோமோ, அப்படித்தான் நம்ம பிள்ளைகளும் வளருவாங்க. ஆகையினால கொஞ்சம் மாறுங்கள் உறவுகளே. நம்ம ஊருக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா, படிச்ச இளைஞர்கள் முன்னுக்கு வரணும். படிச்ச இளைஞர்கள் முன்னுக்கு வந்து, நம்ம ஊராட்சிக்கு எவ்வளவு நிதி வருது? அந்த நிதிய வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க? இந்தந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தியிருக்காங்களா? இதெல்லாம் செயல்படுத்தலையா? அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நெட்ல போய் நேரடியா எவ்வளவு பணம் வருது? எவ்வளவு செலவு பண்றாங்கன்றத நேரடியா பார்த்துக்கலாம். பார்க்கலாம். நீங்க படிச்ச இளைஞர்கள் முன் வந்து இது செயல்படுத்தணும். ஒண்ணும் இல்லங்க. ஒரு 10 பேர் சேர்ந்தா போதுங்க. அரசாங்கத்துக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு இத செஞ்சு குடுங்க. அப்படின்னு மனு எழுதுங்க. 1 மாசத்துல அதுக்கு பதில் வரலையா? மறுபடியும் மனு எழுதுங்க. இந்த மாரி மனு எழுதி நிறைய விஷயங்கள செஞ்சிருக்காங்க சமூக ஆர்வலர்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நான் ஒரு 10 மாவட்டத்துல எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு முன்னேற்பாடுகள செஞ்சு, அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ன சொல்றது? அந்த கிராமம் மாரி நம்ம ஊர் மாறிறாதா? அப்படின்னு சொல்ற ஆசையே எனக்கு வந்துருச்சு. அந்த மாரி மாறணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையே. மத்தபடி உங்கள நான் திட்டணும், அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான் அப்படின்றதுக்கு கிடையவே கிடையாது. ஒரு வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை பார்க்குறதுக்கு உதவி பண்ணுங்க. இடைஞ்சல் பண்ணாதீங்க. அதத்தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ரோட்ல இருக்க ஆக்கிரமிப்ப யார் எடுத்து குடுக்குறது? அந்த தெருவுல இருக்க மக்கள் ஒற்றுமையா சேர்ந்து இந்த மாரி ஆக்கிரமிப்பு இருக்கு. விஓ தலையாரிய போய் பார்த்து, இந்த ஆக்கிரமிப்ப அளந்து குடுங்க. 2 பக்கமும் சர்வேக்கள் உண்டுங்க. எடுத்து விடுங்க. என்ன பிரச்சனை? யார் நடக்க போறா? உங்களுடைய பிள்ளைக தான் நடக்க போறாங்க. நீங்க தான் புழங்க போறீங்க. அ ரோடு போட்டு ஒரு ஓரத்துல வாய்க்கா போட்டாச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த கழிவு தண்ணி ஃபுல்லா போயிரும். உங்க வீட்டுக்கு போறதுக்கு நீங்க வசதியா இருக்கும். வண்டி ஓட்டலாம், உங்க பிள்ளைகள் ஓடலாம், விளையாடலாம், ஆரோக்கியமா இருப்பாங்கல்ல. அதத்தான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கு கிராம மக்கள், ஒவ்வொரு தெருவுல இருக்க மக்கள், இளைஞர்கள் இத முன்னுக்கு வரணும். எனக்கென்ன, அவன் பார்த்தா என்ன, இவன் பார்த்தா என்ன, அவன் பார்த்துக்கிறேன், இவன் பார்த்துக்கிருவேன். அந்த ஈகோவை விட்டு தள்ளுங்க தயவு செய்து. ஈகோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா யாருங்க இருக்கா ஊருக்குள்ள? நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லாம் சொந்த பந்தம், மாமன், மச்சினன், அங்காளி, பங்காளி எல்லாரும் தானே இருக்கீங்க. ஏன் இத சிந்திச்சு செயல்படுத்த மாட்றீங்க? அப்படி செயல்படுத்தினா நம்ம ஒரு ஊரு ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்மையிலேயே வருங்கால இளைய தலைமுறைகள் ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க நம்ம ஊர்ல. ஏன்னா, இன்னைக்கு அ டவுனுக்குள்ள போற டவுனுக்கு குடி போறவங்க ரொம்ப சிரமம். என்ன காரணம்னா, எல்லாமே கிடைக்குது டவுன்ல. ஆனா எல்லாமே விலைவாசி அதிகம். சாதாரணமா இன்னைக்கு ஒரு ரூ. 500 எடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், காலையிலே காலியாயிருது. கிராமத்தில அப்படி இல்ல. கிராமத்தில செலவு கம்மி, வசதிகள் அதிகம். ஆனால் அந்த வசதிகள நம்ம ஊருக்கு அரசாங்கம், தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்களோ, அந்த திட்டத்தெல்லாம் நம்ம ஊர்ல செயல்படுத்தணும். செயல்படுத்தினா உண்மையிலேயே நம்ம ஊரு இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அத அந்த சிறப்பான திட்டங்கள்லாம் கொண்டு வரணும், மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நான் வந்து யாரையும் கூடயும் சண்டை போடுங்க, சண்டை போட்டு மல்லு கட்டி கிடங்கலாம் சொல்லவே இல்லங்க. ஒரு விஷயம் பண்றோம், அந்த விஷயம் பண்ணும்போது இடைஞ்சலா இருக்கும்போது நமக்கு கோவம் வருது. ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலைய பார்க்க விட மாட்றாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கோவம் வருது. வேற ஒண்ணும் இல்ல. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நான் அப்பப்ப பேசுறது. இந்த இளைஞர்கள் முன்னுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்றது, சில இளைஞர்களுக்கு கோவம் வருது. ஏன் அந்த கோவம் வருதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்றாங்க. ஏன்னா, இப்போ பூரா வெளியூர் போய் வேலை பார்க்குறீங்க, மற்ற கிராமங்கள பார்க்குறீங்க. மற்ற கிராமங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கு? என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க? அப்படிலாம் பார்க்குறீங்கல்ல. ஏன் அத நம்ம ஊர்ல செயல்படுத்த முடியல? கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்களா? சிந்திச்சு பாருங்க மக்களே. நம்ம ஊருக்கு தேவையான வசதிகள நம்ம பெற முடியும். தமிழ்நாடு அரசிடமிருந்து நீங்க முயற்சி பண்ணா. இப்ப ஒரு வீட்டுக்கு பக்கத்துல சீமக்கருவேல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த சீமக்கருவேலைய புடுங்கிட்டு, ஒரு புங்க மரத்த வைங்க, ஒரு வேப்ப மரத்த வைங்க. அந்த வேப்ப மரத்துல விளையாடலாம். உங்க பிள்ளைகள் நிழலுக்கு போய் உட்காந்துக்கலாம். ஆரோக்கியமா இருக்கும். முதல்ல ஊருக்குள்ள இருக்க சீமக்கருவேலைய புடுங்குங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியில இருக்கிற நாற்றாங்கால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நாற்றாங்கால்ல இருக்கிற சீமக்கருவேலைய உள்ள புடுங்குங்க.
ஒவ்வொரு வீட்டுக்கும் உங்கள் தோட்டத்தை நீங்கள் போடுங்க. ஆரம்பத்தில் அப்படி தான் எல்லார் வீட்டுக்கும் தோட்டம் போட்டுருந்தோம். தோட்டம் போட்டு அவங்களுக்கு தேவையான மிளகாய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஊரை சுற்றி ஊரும் செம்மு கரலையாக தான் இருக்குது. அதை மாதிரி இருக்கக்கூடாது. அதை மாற்றணும். மாற்றுறது யார்? எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக மாறலாம், மாற்றலாம். முயற்சி பண்ணுங்க உறவுகளே. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னும் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை காலத்துக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க? இப்போ நம்ம ஊரில் இன்னொரு ரொம்ப மோசமான நிலைமை போய்கிட்டு இருக்கு. என்னென்னு பார்க்குறீங்களா? ஆரியம்மாள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிறிஸ்டின் பிடிச்சிருக்கு. அவங்க கிறிஸ்டினுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க, என்ன வேணாலும் செய்கிறாங்க. அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க இஷ்டம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஊருக்குள்ளே நம்ம ஊர் பிள்ளைகளை, அந்த தெருவில் இருக்க பிள்ளைகளை மிட்டாய் கொடுக்குறது, மிட்டாயை கொடுத்து கூப்பிட்டு ஏதாச்சும் கொடுத்து பிஸ்கட் கொடுத்து அவங்கள பூரா கிறிஸ்டினுக்கு மதம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்டினுக்கு மதம் மாற்றுறாங்க. அது பெரிய தவறு. நம்மளுடைய சாமி, குலதெய்வம், நம்மளுடைய வழிபாடு முறை என்ன அப்படின்னு நம்ம பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பையன் அங்கே போயிருக்கான், அந்த அம்மா மிட்டாய் கொடுக்குது, சரி போடா போய் சாப்பிட்றா அப்படின்றீங்க. அந்த பயல்கள் சின்ன வயசில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் மண்டையில் பதிஞ்சுக்கிட்டு அவன் அங்கேயே போய் வந்துட்டு அங்கேயே போய் அதே கற்றுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே போவான். வெளியில் போனோன்னா நான் கிறிஸ்டின்கோ. அப்படி உங்கள் தொழில் என்ன? நம்மளுடைய தொழில் விவசாயம். அந்த விவசாயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய பழக்க வழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு குலதெய்வம் யாரா? வீரையாவா, ஊர்காலனா, ஐயனாரா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் அசால்ட்டாக விடுறதுனால பிள்ளைகள் மனசில் வேறு விதமான எண்ணங்கள் வந்துடும். அப்புறம் கொஞ்சம் பெரிய பையனானவுடனே என்ன செய்வான்? நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதை கேட்டு அப்படியே மாறி போயிடுவான். அது பெரிய என்ன சொல்கிறது, பெரிய தப்பான செயல். இந்த செயலை நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி நான் அவங்களுடைய மையம் வீரகுமார்கிட்ட ஃபோன் பண்ணி, இதை ஃபோன் பண்ணல, ஃபேஸ்புக்கில் எழுதி அனுப்பி, இந்த மாதிரி உங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது, அது பெரிய தவறியா அப்படின்னு சொன்னான். அவரும் அதை கண்டுக்கவே இல்லை. நம்மளும் நேரடியாக போய் சொல்ல முடியல. என்ன காரணம்னா, இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு ஊருக்கு போனப்போ அதுக்குள்ளே போய் நேரில் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. என்னப்பா அப்படின்னா, ஏப்பா அந்த அம்மாச்சி வந்து ஒரு மிஸ்கட்டோ மிட்டாயோ கொடுக்குறாங்கப்பா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லிக்கிட்டு கோத்திரம் சொல்லி பாடிக்கிட்டு இருக்காங்கப்பா, ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. அந்த விஷயம் தான் நான் இதை சொல்ல வரேன். ஏன்னா இது வந்து நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் வந்து நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் இது எல்லாத்தையும் மாற்றிடும். அந்த மாதிரி போக விடக்கூடாது. உங்களை சிந்திச்சு பாருங்கள். உண்மையிலேயே நான் சொல்கிறது கரெக்டுன்னு இருந்தால் மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களுடைய நம்ம மேலரையன் கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க. கண்டிப்பாக மாற்றலாம். நம்ம ஊரை வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட்டா. முயற்சி பண்ணி பாருங்கள் உறவுகளே. என்னால் முடிந்த உதவியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பக்கவலாமல் இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க, எல்லா வசதியுமே இருக்குது. எல்லா வசதியும் இருந்தும் நீங்கள் வந்து பிள்ளைகளை கொண்டு கருவூரில் சேர்க்குறீங்க, வேறு தனியார் ஸ்கூலில் போய் சேர்க்குறீங்க. அப்படி சேர்க்குறதுனால மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாகிறதுனால பள்ளியினுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாகி போயிட்டுருக்கு. ஆகையினால் தயவு செய்து சொல்கிறேன், நம்மளுடைய மேலரையன் கிராமத்தில் இருக்க பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் சேருங்க. அங்கே எல்லா வசதியும் இருக்குது. நல்லா சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க, சிறப்பாக படிப்பாங்க பிள்ளைகள். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் இன்றைக்கி உயர்ந்த இடத்துக்குலாம் போயிருக்காங்க. நீங்கள் ஏன் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு வருது? அதிலிருந்து கொஞ்சம் மாறி வாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்லா வசதிகளும் ஏற்பாடு கொடுக்குறோம். என்னென்ன வசதிகள் இல்லையோ அதை நம்ம கிராம பொதுமக்கள் சேர்ந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, மாதம் ஒரு 1000 ரூபா ஒதுக்கி வச்சிங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு கொத்தனார் வேலைக்கு போனால் 1000 ரூபாய்க்கு மேலே சம்பளம். 1000 ரூபாய்க்கு மேலே சம்பளமா? ஒரு மாதத்தில் சம்பளத்தை ஒதுக்கி வைங்க நம்மளுடைய பள்ளியின் வளர்ச்சிக்காக. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த பள்ளியோட வளர்ச்சிக்கு கொடுங்க.
இல்ல வாங்கி குடுங்க. என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள. விளையாட்டு பொருள்களாகவும், ஒரு புக்குகளாகவும், ஒரு நோட்டாகவும், பேனாகவும், பென்சிலாகவும் நம்மளுடைய மாணவர்கள் படிச்சு ஒரு நல்ல கல்விய கத்துக்கிட்டு, அவன் வளர்ந்து வந்து நம்மளுடைய மேலராயன் கிராமத்துக்கு எதையாச்சும் ஒரு நல்லத பண்ணிருவானா பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுங்க. நம்ம ஒற்றுமையா இருக்கணும். சண்டை போட்டுக்கிடக்கூடாது. அப்படின்னு சொல்லிக் குடுங்க. நம்முடைய கிராம மக்கள் அனைவரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நான் சொல்றது சரின்னா, என் பேச்ச கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒத்துழைப்பு குடுங்க. எல்லாரும் எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நம்ம செயல்படுவோம். நான் வந்து அத பண்ணிருவேன், இத பண்ணிருவேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாரும் சேர்ந்தா தான் சிறப்பான விஷயங்கள நம்ம கொண்டு வர முடியும். நம்ம ஊர் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியும். ஒற்றுமையா செயல்படுங்க உறவுகளே! நன்றி.